என்னங்க நடக்குதுங்க? என்ன நடக்குது? நீங்களே ஆள் செட் பண்றீங்க. அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ஒரு லேடி வந்து திருப்பி வந்து அந்த லேடி தூக்கிட்டு போறாங்க. சாவுற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அப்ப ஆள் கணக்க கூட்டுறதுக்கு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அரசியல் யாரை நம்ப வைக்கிறதுக்கான இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் நம்ப வைக்கிறதுக்கா? என் மக்களை ஃபுல்லா சாவடிச்சுட்டு நீங்க உங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக என் மக்களை சாவடிச்சுட்டு நீ எதுக்கு ஆட்சி பண்ண போறீங்க? யாருக்கு ஆட்சி பண்ண போறீங்க? யாருக்கு ஆட்சி பண்ண போறீங்க? தூக்கம் வர மாட்டேங்குங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு சின்ன குழந்தைகள், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க 5 பேர் 6 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்காங்க. இப்படி அரசியல் ஆதாயம் பார்த்தா நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமா? உங்க குடும்பத்துல ஒரு பிள்ளையோ இல்ல உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ இப்படி பண்ணி தானே ஏத்திருப்பீங்களா? 5 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி எப்படி மருத்துவமனைக்கு போனாரு, அதே 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி ட்வீட் பண்ணுவாங்க? இது அப்ப எதை நோக்கி போகுது? அப்போ இது வந்து ப்ரீ பிளான்டா நடந்திருக்கு. அதே மாதிரி 5 நிமிஷத்துல அந்த மின்சாரத்துறை வாரியத்துல மின்சாரத்தை கட் பண்ணது எவன்னு தெரியும், கண்டிப்பா தெரியும். நாளைக்கு நியூஸ்ல அது வரணும். இவன் தான் மின்சாரத்தை கட் பண்ணா இதான் காரணம் அப்படி நியூஸ்ல வரணும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகம் எங்கும் கண்டிப்பா போராட்டம் நடக்கும். கொன்னு குவிச்சிட்டீங்க 40 பேருக்கு மேல, இன்னும் 50 பேர் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இதுக்கு தீர்வு என்ன? பதறுது எங்களுக்கு. அப்ப நாளைக்கு எங்க ஊருக்கு வந்திருக்கும் இதான பண்ணுவீங்க? அப்போ இந்த என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? தளபதி விஜய் அவர்கள் வரும்போது கூட்டம் போகக்கூடாது, கூட்டம் இல்லைன்னு காமிக்கணும், அதுதானே உங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்? மக்களை ஃபுல்லா கொன்னுட்டு இப்படி ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு தேவையா? 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துட்டா நாங்க எல்லாத்தையும் மாறிட்டு உங்க பின்னாடி வந்துருவோமோ? நடக்கு போராட்டம் நடக்கு, நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சரியான ஒரு இது இருக்கு.